வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது பாப்பாவோட சவுத் ஏஷியா வேர்ல்ட் ரெக்கார்ட் தான். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் வந்து விருத்தாச்சலம் போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து நான் வந்து இது வந்து ரெக்கார்டுன்னு தெரியாது எனக்கு. நான் வந்து அதை சரியாக வந்து நான் பார்க்கவே இல்லை. வாட்ஸ்அப்பில் போட்டிருந்த மெசேஜை வந்து நான் பார்க்கவே இல்லை. மாஸ்டர் போட்டிருந்த மெசேஜை வந்து பார்க்கவே இல்லை. நான் வந்து இது வந்து காம்படிஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன். சரி இது செகண்ட் டைம் போகலாம், இப்போவே போக ஆரம்பித்தா தான் அவளுக்கு வந்து ஸ்டேஜ் ஃபியர்லாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி ப்ரைஸ் வின் பண்ணாலும் சரி பண்ணாட்டியும் சரி ஆனால் அனுப்பிச்சிடணும்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டேன். எனக்கு வந்து எனக்கு வந்து லீவ் கேட்டேன், லீவே கிடைக்கல. சரி அம்மாவையாவது பிளான் பண்ணி அனுப்பிச்சிடலான்ட்டு அம்மாட்டே சொல்லி வச்சுருந்தேன். அம்மா சரின்ட்டாங்க. அப்புறம் திடீர்னு என்ன நினச்சாங்கன்னு தெரியல, கம்பெனியில் எனக்கு வந்து லீவ் விட்டாங்க. ஸோ வந்து நானும் பாப்பாவும் தான் போயிருந்தோம். இது பார்த்திங்கன்னா இது வந்து ரெக்கார்டுங்கிறது வந்து எனக்கு பஸ்ஸில் போகும்போது தான் எனக்கு தெரியும் ரெக்கார்டுன்னு. எனக்கு வந்து ஷாக் ஆயிடுச்சு. எப்படிரா 100 நிமிஷம் சுற்றுவா, இவளால் முடியாது, சின்ன பொண்ணு வேறு, ரொம்ப டயர்டாயிருவாளே, கண்ணையும் காலையும் கட்டிடுவாங்க. ஸோ எந்த மூமெண்ட்டும் இல்லாமல் சுற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் அவங்களோட வந்து ஒரு ரூல்ஸாக இருந்துச்சு. எப்படி சுற்றுவான்னு நான் யோசிக்காமல் சரி போகிறோம், சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சுட்டி டிவி தான் இது வந்து இது பண்ணியிருந்தாங்க, ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே, ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. எல்லாருமே பெரிய பிள்ளைங்க. பாப்பா மட்டும்தான் ரொம்ப குட்டி, 5.5 தான் ஆகுது அவளுக்கு. ஸோ அது போய் எனக்கு பயமாக இருந்துச்சு. ஒரு பொண்ணு வேற மயக்கம் போட்டு விழுந்து எந்திரிக்கவே இல்லை. என்ன தண்ணியை தெளித்தாலும் எந்திரிக்கவே இல்லை. எனக்கு அது மாதிரி ஆயிருமோன்னு பயந்துட்டேன். ஸோ அவளும் சுற்றி முடிச்சிட்டா. கடைசி ஒரு 5 செகண்டில் வந்து அவளுக்கு அழுக வந்துருச்சு, கை வலிக்குதுன்ட்டு அழுக வந்துருச்சு. அப்புறம் வந்து கண்ணை வந்து பாப்பாவுக்கு மட்டும் கழட்டி விட்டாங்க. மாஸ்டர் வந்து கழட்டி விட்டுட்டு சுற்று டிலானி, கொஞ்சம் டான்ஸ் ஆடிட்டே சுற்று அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெலாம் கொஞ்சம் வைபாக போட்டாங்க. ஸோ அதனால் அவள் சுற்றி முடிச்சிட்டா. பிள்ளைங்க நல்லா சுற்றுனாங்க. உண்மையாலுமே சொல்லணும்னா இப்போ 100 நிமிஷங்கிறது வந்து பெரிய பிள்ளைங்களுக்கு ஓகே, என்ஜாய் பண்ணிட்டு சுற்றுவாங்க. ஆனால் என் பாப்பா மாதிரி ஏஜில் உள்ள பிள்ளைங்களுக்குங்கிறது வந்து உண்மையாலுமே அது வந்து ரொம்ப பெரிய கஷ்டம். 100 நிமிஷங்கிறது வந்து 1.25 மணி நேரம் வருது. கிளாஸ்க்கு 1 மணி நேரம் கிளாஸ் கூப்பிட்டு போனாலே அதில் பிரேக் வந்து 3 பிரேக் விடுவார். ஸோ அதில் வந்து பாதி நேரம் அரட்டை, பாதி நேரம் தான் கிளாஸே அட்டன் பண்ணுவாள். ஏன்னா சின்ன பிள்ளை தானே அப்படின்ட்டு. அவங்களும் ரொம்ப பாப்பா வந்து ரொம்ப டீப்பாக ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அதனால் விளாண்டுகிட்டே சுற்றுவா. அதனால் என்ஜாய் பண்ணட்டும் நானும் விட்டுறது. ஸோ இது 1.25 மணி நேரமும் சுற்றிக்கிட்டே இருக்கணும், அது பிரேக்கே இல்லை அப்படிங்கையில் தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. பரவாயில்ல, காட் கிரேஸ்னால சுற்றி முடிச்சிட்டா. அவளுக்கு வந்து ரெக்கார்டும் கிடச்சிருச்சு. ஸோ அந்த ரெக்கார்ட் வர்றதுக்கு 20 டேஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அந்த சர்டிஃபிகேட் வர்றதுக்கு 20 டேஸ் வந்து அங்கே கிளாஸ்க்கே அமுச்சு விட்ருவோம், உங்கள் வீட்டுக்கே அட்ரஸ்க்கு அமுச்சு விட்ருவோம். மெடல் மட்டும் வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க. ஸோ அங்கேருந்து மெடல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரிட்டன் கிளம்பி வந்தோம். ஸோ ரொம்ப பிள்ளைங்க எல்லாருமே சும்மா சொல்லக்கூடாது, எந்த பிள்ளையுமே நிற்கலை. சாங் போடவும் நல்லா வைப் கொடுத்து நல்லா பண்ணி முடித்தாங்க. ஸோ கண்ணையும் காலையும் டைப் பண்ணிடுவாங்க, நல்லா டைப் பண்ணிவிட்டு சுற்ற ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுதான் அவங்களோட ரூல்ஸு. என்ன ஒன்றுனா அந்த டிஷர்ட் ஒன்று கொடுத்தாங்க. அந்த டிஷர்ட் தான் பாப்பாவுக்கு தான் பயங்கரமாக இருந்துச்சு. 2 ஆள் நுழையலாம், 2 ஆள் 3 ஆள் கூட நுழையலாம். தனியாக தெரிகிறா பாருங்களேன், குட்டியாக அவள் தான் பாப்பா. ஸோ அதாவது கடைசியாக லாஸ்ட்டாக நின்னா ஃபேன்லாம் கிடையாது அந்த ரூமில், வெளியில் தான் நிற்க வச்சு பண்ணலான்னு பார்த்தா சரியான மழை. நாங்கள் போன நேரத்துக்கு சரியான மழை. ஸோ ஏதோ ஒன்று நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து நிறையா சீஃப் கெஸ்ட்லாம் வந்தாங்க, வந்து நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் பிள்ளைங்க சுற்றிக்கிட்டே இருக்கணும், ஏதோ ஒரு மூமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் ஒன்று. யாருமே நிற்கலை. மேக்ஸிமம் எல்லா பிள்ளையும் எந்த பிள்ளையும் நிற்கவே இல்லை. அதுங்க பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருந்துச்சுங்க. ஏதோ ஒன்று வருதோ வரலையோ அதுங்க பாட்டுக்கு சுற்றிக்கிட்டே இருந்துச்சுங்க. ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் மயங்கி விழுந்துருச்சு பாவம். அந்த பொண்ணுக்கு தான் ஆனால் ஒன்றும் இல்லை, நல்லாயிருச்சு அப்படின்ட்டாங்க. ஸோ பாப்பாவும் நல்லா சுற்றி முடிச்சிட்டா. ஸோ இந்த ரெக்கார்டு வந்து பாப்பாவுக்கும் கிடச்சிருச்சு. எல்லோரும் பாப்பாவை ப்ளஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு அவள் போகணும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.